சத்குருவே சரணம். ஈசானிய தெருக்குத்துவா அதிர்ஷ்டம். ஒருத்தர் வந்தார், எங்கள் வீட்டில் தெருக்குத்து இருக்குது சார், அதனால் அந்த வீடை வித்துற போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் அந்த வீடை வந்து பார்க்குறேன்னு. என்னை அழைச்சிட்டு போய் காட்டினார். ஈசானத்தில் வந்து தெருக்குத்து இருக்குது. நான் சொன்னேன், இந்த வீடை வித்துறாதீங்க, இந்த வீடு தான் உங்களை பணக்காரனாக்க போகுது. இல்லை சார், இந்த வீடை வித்துட்டு நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன், வீடை வித்துறாதீங்க, இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவருடைய தொழில் ஒரு சாதாரணமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த தொழில் நல்ல சூடு பிடிச்சிருச்சு, நிறைய சம்பாதிச்சார். அந்த வீடையே இன்னும் மாடி சிறப்பாக அமைச்சிட்டார். இந்த ஈசானத்தில் போய் தெருக்குத்துங்கிறது பயமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் ஈசானத்தில் இருக்கக்கூடிய தெருக்குத்து அவரை கோடீஸ்வரன் ஆக்கிடும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கார். அந்த வீடு இன்னும் கோயில் மாதிரி வச்சுருக்கார். நான் அதான் சொல்லுவேன், ஈசானத்தில் தெருக்குத்து வந்ததுன்னா உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்காக அந்த தெருக்குத்து வருது. சந்தோஷமாக இருங்க, அந்த வீடை வித்துறாதீங்க. எப்போவுமே ஒரு வீடை விற்கிறது ஈஸி, வாங்கிறது கஷ்டம். அதனால் பாரம்பரிய வீடுகளை கூடுமான வரை விற்காதீங்க. அதை வாஸ்துப்படி சரி பண்ணி நல்ல பெயிண்டிங் பண்ணி காலங்காலத்துக்கு அந்த வீடை பயன்படுத்துங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு வீடை விற்றுலாம் வாங்க முடியாது. அதே மாதிரி இடங்கள் இருந்தாலும் வித்துறாதீங்க, வாங்க முடியாது. ஈசானத்தில் தெருக்குத்து வர்ற வீடுகள்னால் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக வந்திருக்க அந்த அற்புதமான ஒரு அஷ்டலட்சுமிகள் பாக்கியம், ஒரு குபேர பாக்கியம்தான் ஈசான தெருக்குத்து. அந்த வீடை அழகாக பராமரிங்க. ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை உயரும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.